ஒரு கிராமத்தில் பிறந்து வயல் வேலை பார்த்து வீட்டு வேலை பார்த்து அதோடையே படிப்பையும் தொடர்ந்து இன்னைக்கு மாதத்துக்கு 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற ஒரு ஃபேஷன் டிசைனர் நிஷா அப்படிங்கிறவங்க எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்க, எப்படி அவங்க கிளைண்ட்டை பிடிச்சாங்க, எப்படி அவங்க ஒர்க் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆண்டர்பிரனராக ஒரு 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற ஒரு தொழில் அதிபராக அவங்க இருக்காங்க. அவங்க கணவன் வீட்லையுமே அவங்களுக்கு பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம், அதில் எவ்வளோ வேலை இருக்கும். அதுவும் அவங்க கிராமத்தில் இருந்ததுனால வெளியே போகக்கூடாது, எல்லா கண்டிஷனும் அவங்களுக்கு இருந்தது. அதையும் மீறி அவங்க எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்களோட கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ டவுன் அவங்களுக்கு வந்துச்சு, அந்த மாதிரி கதையை தான் இன்றைக்கி பார்க்குறோம். கதை இல்லை, நிஜம்தான். அவங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த நிஷா அப்படின்றவங்கள பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்திருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் நம்ம பிஸ்னஸில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சாதம் வடிக்க போகிறேன், முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறேன், அப்புறமா முட்டைக்கோஸ் பொரியல் வைக்க போகிறேன், கம்பில் தோசை பண்ண போகிறேன், இயற்கை உணவாக கேரட் வைக்க போகிறேன், அங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கொடிக்காப்புளி வைக்க போகிறேன், அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வைக்க போகிறேன். இதுதான் நான் பண்ண போகிறேன். எவ்வளோ ஈஸியாக நம்ம காய்கறி நறுக்கிறேன், எவ்வளோ ஸ்பீடாக நான் வேலையை முடிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு இவங்களோட உண்மையான ஸ்டோரி சொல்கிறேன். அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிஸ்னஸில் முன்னுக்கு வந்திருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் நிறைய அப் அண்ட் டவுன் இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன விவசாயி. அவங்க அப்பா அவங்க வீட்டில் பிறக்கிறாங்க. இவங்க தான் மூத்த பொண்ணு. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்காங்க. சின்ன வயசுலேயே இவங்க தோட்டத்தில் வேலை பார்ப்பாங்களாம். அம்மாவுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்களா, அது மாதிரி தான். வீட்டில் ஒரு சின்னதாக மாவரைக்கிற மெஷின் வச்சுருக்காங்க அவங்க அப்பா. எப்படியாவது கொஞ்சம் சம்பாத்தியத்தை கூட்டலாம் அப்படின்ட்டு. சின்ன விவசாயி தான், மாவரைக்கிற மிஷின் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கு நார்மலாக. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், அதனால் ரொம்ப பெருசாக ஒன்றும் வருமானம் கிடையாது. அவங்க வீட்டில் அவங்க யூனிஃபார்மையே அவங்க டேடி தான் தச்சு கொடுப்பாங்களாம். அதாவது அவங்களுக்கு தையல்காரர்லாம் கிடையாதான். அவருக்கு தெரிஞ்ச வகையில் அவங்களோட யூனிஃபார்மே அவங்க அப்பா தான் தச்சு கொடுப்பாங்களாம். அப்போ அந்த மிஷினை பற்றி கொஞ்சம் தெரியுமா. அவங்க அப்பா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இவங்க மூத்த பொண்ணுனால இவங்கள தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ கொஞ்சம் ஐடியா இருந்துச்சா. ஆனால் இவங்களுக்கு என்ன கனவு அப்படின்னா பெரிய படிப்பு, ஐடி மாதிரி பெரிய கம்பெனியில் போய் வேலைக்கு சேரணும் அப்படின்னு தான் இவங்களுக்கு ஐடியாவான். ஆனால் இவங்க படித்தது கிராமம். மேல் படிப்புக்கு, பெரிய படிப்புக்கு போகணுன்னா இவங்க பெரிய டவுனுக்கு போகணும். அங்கே அவங்களுக்கு அவ்வளோவா வசதி கிடையாது. அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் இவங்களை பிஎஸ்சி படிக்க வச்சுருக்காங்க. பிஎஸ்சி முடித்தோடனே ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, நீ தாம்மா மூத்த பொண்ணு, நான் என்னோட கடமைகளை நான் சரிப்பட இது பண்ணணும்னா நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்பா சொல்கிறத கேட்டுட்டு இவங்களுமே கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா என்ன அப்படின்னா ரொம்ப கிராமம், அதுவுமே பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். அங்கே எல்லா வேலைகளும் மருமக தான் பார்க்கணும். அந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி ஒரு குடும்பம். அதனால் அங்கே போய் எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க. நல்ல மருமகள்னு பேர் வாங்கியிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு என்ன வேணுமோ, மாமனார் மாமியாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கடமைகளை நல்லா செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டே இருந்திருக்கு. அது மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்காங்க, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், உங்களை பார்த்துக்கிறேன், எல்லாரையும் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரி பண்ணு, நீ வீட்டில் இருந்துக்கிட்டே என்னன்னாலும் பண்ணு, ஆனால் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து வரும்பொழுது ஒரு தையல் மெஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் ஐடியா இருந்திருக்கு. அவங்க காலேஜில் படிக்கும்போதே ஒயிட்டு தான் அவங்களுக்கு போடணுமா, ஒயிட்டில் என்ன மாதிரி டிசைன் போட்டுக்கலாமா, அதனால அப்பயே அவங்க ஒயிட்டில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் தச்சு போடுவாங்களாம். அவங்க காலேஜ்லேயே கொஞ்சம் அவங்க அது ரொம்ப பிடிச்சி பாராட்டுவாங்களாம். அவங்க மேம் கூட அவங்களுக்கு இது மாதிரி தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாராட்டுவாங்களாம். அதனால் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால நான் தையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தையல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க பேர் நிஷாவா அப்படியே டிஸ்கஸ் பண்ணும்போது நிஷானே வச்சிடலாம், நிஷா பொட்டிக்னே வச்சிடலான்ட்டு ஸ்டார்டிங்லேயே நிஷா பொட்டிக் அப்படின்னு போட்டேவோம். வெளியில் ஒரு போர்டு மாதிரி சும்மா பேப்பரில் போட்டிருக்காங்க, ப்ளவுஸ் தச்சு தரப்படும் அந்த மாதிரி ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு ஒரே ஒருத்தவங்க மட்டும்
நான் வந்து சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போக போகிறேன், அங்கே வந்து போகிறதுக்காக ஒரு சேரீ எடுத்திருக்கேன், அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் தச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, நம்மளோட ப்ளவுஸை போட்டுட்டு ஷீரடிக்கு போகிறாங்க, சாய்பாபா கோயிலுக்கு போகிறாங்க, அப்போ வந்து இது நமக்கு வந்து ஒரு ப்ளஷிங் மாதிரி இருக்குது, நம்ம இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து இவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழகான ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டு அவங்களும் போயிட்டு வந்துட்டாங்களாம். அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்கள எல்லாமே பாராட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்குது, ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய பாராட்டு. அதை பார்த்து நிறைய பேர் அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ப்ளவுஸுக்கு அவங்க வாங்கின ஃபஸ்ட்டு அவங்களோட வருமானம் வந்து 60 ரூபாய். அதுதான் அவங்களோட ஆரம்பம். அன்றைக்கி 60 ரூபாய் வாங்கினவங்க இன்றைக்கி 20 லட்சத்துக்கு மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் ஆர்டர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் இருக்கவங்களால நிறைய ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுக்குறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கவும் நல்லாவே தைச்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. அப்போ வந்து தான் அவங்களுக்கு டிக்டாக் வந்திருக்கு. டிக்டாக் நமக்கு வந்துச்சு இல்லையா, அப்போ பேன் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க டிக்டாக்ல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ, என்ன ப்ளவுஸ் தைக்கிறாங்களோ, எப்படி கட் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஃபோன்லேயே எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு நிறைய பிரபலம் ஆகிட்டாங்களாம், நிறைய வந்து வைரல் ஆச்சான், மில்லியன்ஸ் வியூஸ் அந்த மாதிரி போகும். அவங்க ரொம்ப பிரபலம் ஆகிட்டாங்களாம் அந்த ஏரியாலையும் சரி. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தாங்களாம். அப்போ வந்து அவங்களுக்கு இடமே பத்தலையாம். சின்ன வீடு தானே, எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது என்ன செய்ய முடியும், அந்த ஹாலில் தான் ஒரே மிஷின் போட்டு பண்ணியிருக்காங்க. அந்த இடம் பத்தலைன்னு அந்த மிஷின், அந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே விற்று விட்டாங்களாம். அதாவது சோஃபா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் விற்றுட்டாங்களாம். குடும்பத்தில் பயங்கர அந்த மாதிரி குழப்பமாக இருக்கும்போது அதை விற்றுட்டு அந்த இடத்த வந்து இந்த ஓவர்லாக் மிஷின், அந்த என்னமோ சொல்கிறாங்களே அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு சில ஸ்டூடெண்ட்டை வச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்களாம். எடுக்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் வர வர அவங்க ஃபேமிலியிலேருந்து நல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க மாமியாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களாம், அவங்க ஹஸ்பண்டுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜர் லெவலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, குழந்தை பெற்றெடுத்துருக்காங்க, ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. அவங்களையும் வளர்த்துட்டே அவங்க மாமியார் அவங்க பாப்பாவை வந்து நல்லா வளர்ப்பாங்களாம். மற்றபடி இந்த ஒர்க் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ டிக்டாக்ல வந்து நல்ல இது ரீச் கிடச்சோடனே இப்போ எங்களுக்கு ஆன்லைன்லேயே சொல்லித்தாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சான். ஆன்லைன்லேயே சொல்லித்தாங்க அப்படின்னும்போது அந்த சர்க்கிள் வந்து பெருசாகிடுச்சு. அப்போ வந்து வருமானம் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து ஆன்லைனில் வந்து அவங்க பண்ணின வேலையை வந்து போஸ்ட் பண்ணது தான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை எடுத்து தெளிவாக போஸ்ட் பண்ணுறது தான் இதுக்கான காரணம். நீங்களுமே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிறத வந்து இப்போ ஆன்லைனில் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, சோசியல் மீடியாவில் பண்ணி தான் ஆகணும். சோசியல் மீடியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து மக்களுக்கு காட்டுங்க, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், உங்களோட பிஸ்னஸும் கூடும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, நிறையா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு இடம் பத்தலையா, அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ வந்து 1200 சதுர அடியில் பக்கத்தில் ஒரு லேண்டு வாங்கி, அதாவது அவங்களோட சேமிப்பு எல்லாத்தையும் போட்டு குடும்பத்துலேயும் கொஞ்சம் காசு வாங்கி 1200 சதுர அடியில் வந்து அவங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு தையல் மிஷின் போடுறதுக்கும் ஒரு இடத்த வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அப்போ எல்லாருமே சொன்னாங்களே, இந்த கிராமத்தில் வந்து நீ இப்படி போடுறையே, இவ்வளோ செலவு பண்ணுறையே அப்படின்ட்டு எல்லாருமே திட்டிருக்காங்க, இது வரவே வராது அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு சோசியக்காரர்கிட்ட போய் சோசியம் பார்த்துருக்காங்க. அவர் சொன்னாரா, நீ 1 வருஷத்துக்கு மேலே இந்த ரன் பண்ண மாட்டேன், மூடிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சா. வீட்லையுமே சொன்னாங்களாம், சோசியக்காரே இப்படி சொல்கிறாரு, நீ இவ்வளோ காசு எல்லாம் பண்ணுற, எல்லா காசையும் போடுற அப்படின்னு திட்டிருக்காங்க. இல்லை நான் பண்ணியே ஆவேன்ட்டு அதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல மேலும் நிறைய வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுவும் இடம் பத்தாமல் போயிடுச்சா. அவ்வளோ ஸ்டூடெண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோ ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களே நிறைய ஆள் போட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய வந்து கஸ்டமர் வர ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு அந்த இடமும் பத்தாமல் அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா அவங்க ஒரு 3000 சதுர அடியில் 4 மாடி கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நிறைய லோன் வாங்கி, அதாவது இவங்களோட வருமானம் நல்லா வருது இல்லையா, அதை வந்து காமிச்சு பேங்க்கில் வந்து லோன் வாங்கி 4 மாடி கட்டடம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கட்டிட்டு அப்போ தான் தெரிஞ்சிச்சான், ஆமாம் இவர் ஜோசியக்காரர் சொன்னது உண்மைதான், நம்ம இந்த பில்டிங்கை பூட்டத்தான் போகிறோம், நமக்கு வந்து பெரிய பில்டிங் வர்றதுக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சான். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 3000 சதுர அடியில் நல்லா 4 மாடி கட்டடம் கட்டிட்டாங்களாம். அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் ஆயிடுச்சான். ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்திருக்கு பிஸ்னஸ்ஸு. அப்போ வந்து லாக்டவுன் வந்துருச்சான். லாக்டவுன் வரும்போது என்ன பண்ணுறதுனே இவங்களுக்கு தெரியலையா, ஒரே எல்லாமே க்ளோஸ்டு. ஆனால் இவங்க வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஆன்லைனில் கிளாஸ் எடுத்ததுனால வந்து அந்த கொரோனா வந்து கொஞ்சம் அவ்வளோவா அவங்களுக்கு பாதிக்கலை. அப்புறமா நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கு. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் பேபி வந்து இவங்க கன்சீவ் ஆகிறாங்க. செகண்ட் பேபி கன்சீவ் ஆகும்போது நிறைய ஆர்டர்ஸ் வருதான், வந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும், அதாவது வயிறு வலி வந்துருச்சா, அப்பயுமே அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ நான் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லிட்டேனே இந்த டேட்டில் தரேன் அப்படின்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப வயிறு வலி வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இங்கே அந்த இன்ஸ்டியூட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்க மாமியாருக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வயிறு வலிக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இவங்க இங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கேருந்து போய் ஒரு 4 மணி நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறந்திருக்காங்க. நல்லபடியாக 2 பேருமே இப்போ உடம்பு சரியாகி அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆகி திரும்பி பிஸ்னஸை நல்லா வந்து தொடர்ந்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இவங்களுக்காண்டி வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இவங்க ஒருத்தராலே இது சமாளிக்க முடியலை அப்படின்ட்டு அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு மேலே தான் இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்களே, அதனால நல்லா சம்பாதிக்கவும் அவரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு இவங்க வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். இதுக்கு வந்து அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கு, அதாவது அவங்க எடுத்த வீடியோஸ் போட்டது, அவங்களோட இதை வந்து காமிச்சது, 10 திறமையும் வளர்த்துக்கிட்டது, இதுதான் காரணம். அதே மாதிரி நீங்களும் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, முக்கியமாக பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் இல்லை ஃபேஷன் டிசைனிங் என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே அதோட சைட்லையும் ஏதாவது ஆரம்பித்து, அதாவது இவங்க 2-3 வேலை பார்த்தாங்க இல்லையா, கிளாஸ் எடுத்தாங்க, தச்சு கொடுத்தாங்க, அது மாதிரி கொஞ்சம் நம்மளோட பிஸ்னஸை வந்து கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சு நம்ம டெவலப் பண்ணலாம். பட் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட நாலேஜையும் டெவலப் பண்ணணும். அப்பப்போ அப்டேட் என்ன வருதுன்னு கவனித்து அதுக்கு மாதிரி நம்ம வந்து பண்ணணுன்னா நம்ம வந்து நம்மளுமே நல்லா வந்து சக்ஸஸ் ஆகலாம். இப்போ வந்து நான் கம்பு தோசை ரெடி பண்ணிட்டேன். கம்பு தோசை வந்து கம்பு, உளுந்து, வெந்தயம் 3 போட்டு ஆட்டி கம்பு தோசை ரெடி பண்ணிட்டேன். முள்ளங்கி சாம்பார் ரெடி. முள்ளங்கி சாம்பாரும் கம்பு தோசைக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சட்னி அவ்வளோவா எடுப்படாது. சாம்பார் மட்டும் வச்சாலே சூப்பராக சாப்பிடுவாங்க. சாம்பார் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும், சட்னி எதுவுமே வேண்டியதில்லை. அதனால் வந்து நான் சாம்பாரும் கம்பு தோசையும் காலையில் டிஃபனுக்கு வச்சுட்டு மதியம் லஞ்ச் பண்ணிவிட்டேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ.